நல்லா தான் பேசிக்கிட்டே இருக்கா, ஆனால் திடீர்னு மோசமாக நடந்துக்கிறா. அவள் நடந்துக்கிறத பார்த்தா அவர்கிட்ட போகவே பயமாக இருக்கு சார். ஓ, இப்போ எங்கே இருக்கா? அந்த ரூமில். அகிலா, அகிலா, நான் பேசுறது கேக்குதா? அகிலா, உனக்கு என்ன வேணும்? வெளியே போ. வெளியே போன்னு சொல்றேன்ல. ஓகே, ட்ரீட்மெண்ட் உடனே கொடுத்தாகணும். எப்போலேருந்து இப்படி நடந்துக்கிறாங்க? ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் சார். ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சா? அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாரும் அக்காவுக்கு பேய் பிடிச்சிக்குன்னு சொன்னாங்க சார். அதான் நிறைய பேய் ஓட்டலை கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் யாராலும் சரி பண்ண முடியல சார். பேயா? இந்த உலகத்தில் பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. இது ஒரு மனநோய், சைக்கோசோமேட்டிக் டிசார்டர். சரி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னாச்சு? எதனால் இப்படி ஆனா? அக்காவோட ஃப்ரெண்டு அரவிந்தன் ஒருத்தர் போன மாதம் திடீர்னு இறந்துட்டார் சார். அன்னிலேருந்து தான் இவன் இப்படி நடந்துக்கிறா. ஓ, அவர் எப்படி இறந்தார்? ஏதோ வைரஸ் ஃபீவர்னு சொன்னாங்க சார். ஆனால் ஷூராக தெரியல சார். ஓகே, அந்த அரவிந்தை பற்றி டீட்டெயில் சொல்ல முடியுமா? அரவிந்த் என் பொண்ணோட கிளாஸ்மேட். அவனை நான் முதல் தடவை படித்தா இவங்க பண்ணுற வேலையெல்லாம் பண்ண முடியும். ஆனால் இவங்க ₹1 கோடி கொடுத்தாலும் நம்ம பண்ணுற வேலையை பண்ண மாட்டாங்க. சார், தானே செய்ய மாட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்ற முடியுமா? ஷியோர். பாடா. கொஞ்சம் தள்ளு. கல்வி, நீ பஷீர் பையன் தானே? ஆமாம் சார். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நீங்கள் தான் எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் அடைப்படுத்தணும்னு சொன்னீங்களாமே. பாப்பா சொன்னார், அதான் சார் நாங்கள் வந்தோம். சரி. ஆமாம், சின்ன பசங்களாக இருக்கீங்க, படிக்கலையா நீங்கள்? சார், நான் தான் சார் படிக்கல. ஆ, ஆனால் என் மச்சான் படிக்கிறான் சார். படிக்கிறியா நீ? ஆமாம் சார். என்ன படிக்கிற? சென்ட் டேவிட் காலேஜ் பிகாம் பண்ணுறேன். சென்ட் டேவிட் காலேஜா நீ? ஆமாம் சார். ஏன்? ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார். வாடப்பலாம். இரா காசு வாங்கிட்டு போகலாம். காசு வாங்கணுமா? தேங்க்ஸ் சார். எனக்கு எதுக்கு சார்? அன்வர்கிட்டே கொடுங்க. நான் சும்மா அன்வர் தனியாக போகிறேன்னு தான் வந்தேன். அவன் தான் எல்லா வேலையும் பண்ணான். சார், போய் சொல்கிறான் சார். அவனும் தான் வேலை செஞ்சான் இறங்கி. சரி, யாராவது வச்சுக்கோங்க. இருந்தாங்க. இல்லை சார், இருக்கட்டும். பரவாயில்ல, வேணாம் சார். பார்க்கலாம் சார். வா, வாங்கி என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. படிக்கிற பையன் ஃப்ரெண்டுக்காக கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறான் சார். அதுக்காக நான் கொடுத்த காசு கூட வேணான்னு சொல்லிட்டு, இல்லை நான் என் ஃப்ரெண்டுக்காக தான் வந்தேன்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக சொன்னேன் சார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அரவிந்தன் அக்காவோட கிளாஸ்மேட். அக்கா அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். அவர் நல்ல பையன், நல்லா படிப்பார், எல்லாருக்கிட்டேயும் செம்ம ஜாலியாக பேசுவார். நான் கூட அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர்கிட்ட பேசினாலே போதும், எல்லாருக்கும் அவர் பிடிச்சிடும். முதல் தடவை பேசும்போதே அவன் என் பொண்ணு படிக்கிற காலேஜ் தானே தெரிஞ்சது. ஆனால் என் பொண்ணு அவனை லவ் பண்ணுறான்னு அப்புறமா தான் தெரிஞ்சது. அவனோட சேர்ந்து ஒன்றா பைக்கில் போயிருக்கா. அவள் அப்படி அவன் கூட போகிறத பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான். அக்கா அவரோட எங்கேயோ வெளியே போயிருக்கும்போது அப்பாவோட ஃப்ரெண்டு பார்த்து அவர்கிட்ட சொல்லிட்டாரு, காலேஜுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புனா ஊர் சுத்திட்டு இருக்க நீ. அதான் அப்பா யார் அவன்னு கேட்டு செம்மையாக திட்டுனாரு. சரிப்பா, நான் பண்ண தப்பு தான். இனிமே உன்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன், சரியா? ஆனா எனக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் அரவிந்த நேர்ல பார்த்து பேசுப்பா, ப்ளீஸ். சரி,
அவனை வீட்டுக்கு வர சொல்லு, பார்க்குறேன். அவனை யாருமே தெரியாமல் தான் சார் வீட்டுக்கு வர சொன்னேன். ஆனால் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் அரவிந்த் தான் அந்த பையன். உண்மையாகவே எவனாக இருந்தாலும் எதுக்குடா காலேஜுக்கு வரேன்னு கேட்டு அசிங்கமாக திட்டணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பையனை பார்த்ததுக்கப்புறம் கோவமே வரல சார். அரவிந்த் வீட்டுக்கு வந்ததும் அப்பா அவரை செம்மையாக திட்ட போகிறான்னு தான் நினச்சேன். ஆனால் அவங்க 2 பேரும் ஏதோ பழைய ஃப்ரெண்டு மாதிரி சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தாங்க. உன் அப்பாவும் அரவிந்தும் என்ன பேசுனாங்கன்னு நீ கேட்டியா? முழுசாக என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. அக்காவுக்கு வீடியோ கால் போட்டேனா, அப்போ கொஞ்சம் கேட்டேன். ஓ, என்ன கேட்ட? முதல்ல நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, கோவமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதை உடனே அக்கா கிட்ட சொல்லலான்னு அக்கா கால் பண்ணேன். 2-3 தடவை கால் பண்ணேன், அவள் கால் அட்டனே பண்ணலை. என்னாச்சுன்னே தெரியல. சரி, அதான் அவளுக்கு மெசேஜ் பண்ணி விட்டேன். அப்புறம் அவளே பார்த்துட்டு கால் பண்ணான். ஹலோ. ஹேய், அரவிந்த் வீட்டுக்கு வந்திருக்கானா? ஆமாம், வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? காலையிலேருந்து உனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தேன், நீ தான் ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி சரி, வீடியோ கால் வரையா? நிறுத்து. படித்த பையன் மரியாதையாக பேசினா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போகிற. இதுக்கு மேலே என் பொண்ணே வந்து உங்ககிட்ட பேசினாலும் நீ பேசக்கூடாது, சரியா? கிளம்பு. இது அதான் அவரை நான் கடைசியாக பார்த்தது. ம், ஓகே. அதான் சார் அந்த பையனை நான் கடைசியாக பார்த்தது. அகிலாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அரவிந்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதுக்காக விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது. என்னால் அவன் இழப்பை ஏற்றுக்கவே முடியல சார். சாகிறதுக்கு 4 நாள் முன்னாடி தான் சார் என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு பிளட்டு கொடுத்தான். பிளட் பேங்க்கில் கூட அவன் உடம்பை முழுசாக செக் பண்ணி தான் சார் பிளட் எடுத்தாங்க. அப்புறம் எப்படி சார் 4 நாளில் வைரஸ் வந்து செத்துருக்க முடியும்? சாவறதுக்கு முன்னாடி அவனை செக் பண்ண டாக்டர் சடனாக இந்த அளவுக்கு ஹெவி ஃபீவர் வர என்ன காரணம்னு அவனோட பிளட்டை செக் பண்ணாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது அவனோட பிளட்டில் ஏதோ புதுவித கிருமி இருந்திருக்குன்னு. உடனே அவனை ஐசோலேட் பண்ணிட்டாங்க சார். அடுத்த நாளே அவன் இறந்துட்டான். அவனோட பாடி கூட எங்கள் கண்ணில் காட்டல. பாவம், அன்னூரால் தான் இதுலேருந்து இன்னும் வெளியே வர முடியும். அப்படியே ஏதாவது நோய் வரணும்னா எனக்கு தான் சார் வரணும். ஏன்னா நான் தானே அந்த வேலை பார்க்குறேன். இல்லை சார், அவன் சாவில் கண்டிப்பாக ஏதோ மர்மம் இருக்கு சார். அரவிந்தோட ஃப்ரெண்ட்ஸை விசாரிக்கும் போது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுது. அவன் சாவில் கண்டிப்பாக ஏதோ மர்மம் இருக்குன்னு. அதுக்கு அகிலாவோட அப்பா ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருப்பாரோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ஒரு டாக்டராக முதல்ல என் பேஷண்ட் அகிலாவை குணப்படுத்தணும்னு நினச்சேன். ஆல்ரெடி 2 செஷன் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செஷன். அகிலா, அகிலா, நான் பேசுறது கேட்குதா? உன் அப்பா என் கண்ணு முன்னாடி தான் நிற்கிறாரு. அவர்கிட்ட ஏதாவது பேசணுமா? அகிலா, நான் ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். நீ அவர்கிட்ட ஏதாவது பேசுறதுனா பேசணும், இல்லை ஏதாவது கேட்குறதுனா கேட்கணும், இல்லை உனக்கு என்ன தோணுதோ அதை செய். அதுக்குள்ளே நான் எந்த விதத்துலையும் இன்வால்வ் ஆக மாட்டேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நோ. அகிலாம்மா, என்னாச்சுமா உனக்கு?
சுத்தி கிட்ட வராத. அப்பா அப்பா என்னை பாருப்பா. அப்பா சக்திப்பா. அப்பா அப்பா என்னை பாருப்பா. அப்பா சக்திப்பா. அப்பா என்னடி பண்ண அப்பாவை. அப்பா அப்பா என்னை பாருப்பா. என் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறடி. அப்பா என்னை பாருப்பா. அப்பா அப்பா அப்பா. அக்கி அக்கி, உன் அப்பா மேலே என்னடி கோவம் உனக்கு? ஏன் இப்படி பண்ண? அரவிந்த் அரவிந்த் அக்கி ரிலாக்ஸ். அரவிந்த் அரவிந்த் அக்கி ரிலாக்ஸ். உன்னதான் அக்கி ரிலாக்ஸ். உன் அப்பா மேலே என்ன கோவம் உனக்கு? அவதானே சாகிறதுக்கு காரணம் எனக்கு தெரியும். அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? நான் பார்த்தேன் சக்தியோட போன்ல. அவர் உங்ககிட்ட சொன்ன எல்லாத்தையும் கேட்டேன். நீ அதுக்கப்புறம் போனே எடுக்கல, காலேஜுக்கும் வரல. 2 நாளைக்கு அப்புறம் நீ இறந்துட்ட நியூஸ் மட்டும் தான் வந்துச்சு. ரிலாக்ஸ். இவர்தானே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாரு, எனக்கு தெரியும். அதனால தான் அப்படி பண்ணேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏய், அன்னைக்கு உன் அப்பா என்கிட்ட என்ன பேசினாரு உனக்கு முழுசாக தெரியுமா? சொல்லு, தெரியுமா? அன்னைக்கு உன் அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலாக்கி. உண்மையை சொன்னால் நான் தான் அவர்கிட்ட தேவையில்லாமல் பேசிட்டேன். ஆனால் அவனை பார்த்ததும் எனக்கு அவன் மேலே கோவமே வரல சார். இப்போ பொண்ணு தான் அக்கில்லாவா? ஹலோ சார். எதுக்குப்பா மரியாதைலாம்? நானே பிரின்சிபலா? உட்கார். ஓகே சார். எதா சாப்பிட்றியா? இல்லை சார், இருக்கட்டும் சார். சாரி. எதுக்கு? என் பொண்ணை லவ் பண்ணுறக்கா? லவ்வா? அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் வேறு. நான் அகிலா கிட்ட எவ்வளோ சொன்னேன், இதெல்லாம் சரி வராது, உன் ஃபேமிலி வேறு என் ஃபேமிலி வேறு, நம்ம 2 பேருக்கும் எந்த விதத்துலையும் செட் ஆகாது. அவள் தான் கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ கூட நான் இங்கே வந்தது லவ் பற்றி பேசுறதுக்கெலாம் இல்லை சார். நான் சொன்னால் அவள் கேட்க மாட்றா, நீங்கள் ஏதாவது சொல்லி புரிய வைங்கன்னு சொல்ல தான். லவ் பண்ணலேன்னு சொல்கிற, ஆனால் அவள் கூட பைக்கில் ஊர் சுற்றிட்டு இருக்க போல. ம், அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா சார்? இன்ஃபேக்ட் நேற்று தான் நானும் அகிலாவும் ஃபஸ்ட் டைம் ஒன்றா போனதே. அது கூட பைக் சரியில்லை, கொஞ்சம் ட்ராப் பண்ணுன்னா அதனால் கூட்டிகிட்டு வந்தேன். சரி விடு. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? நீ அவளை லவ் பண்ணுறியா? அகிலாவை பிடிக்கும், ஆனால் லவ்லாம் இல்லை சார். ம், சரி. அவகிட்ட நான் பேசுகிறேன். நீ காலேஜ் படித்து முடிக்கிற வேலையை பாரு, சரியா? சரி சார். அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் அம்மாவை கூட்டிகிட்டு வா. அம்மா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி சார். ம். ஓகே சார். ஒரு நிமிஷம். மறுபடியும் உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு அதை சுத்தம் பண்ணுறேன் இதை சுத்தம் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருக்காத, சரியா? ஏன் சார்? நான் உன் நல்லது தான் சொல்கிறேன். அதெல்லாம் பண்ணுறதுக்கு இங்கே வேறு ஆள் இருக்காங்க. நீ படிக்கிற பையன், படிக்கிறத மட்டும் பாரு. மறுபடியும் அந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரை பார்த்துட்டாங்கன்னா அசிங்கமாயிடும்ல. இல்லை, எனக்கு புரியல. என்ன அசிங்கமாயிடும்? இல்லை, இந்த காலத்து பசங்க அப்படி இப்படின்னு ஊர் சுத்தத்தான் செய்கிறாங்க, அது எனக்கு தெரியுது. ஆனால் என்னையும் என் பொண்ணையும் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதுவும் இல்லாமல் நீ என் பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்க. சார் சார் சார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. உங்கள் பொண்ணு கூட சாதாரணமாக பேசி பழகிறவங்க கூட ஓரளவுக்கு தகுதியாக இருக்கணும், அப்படி தானே? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. அகிலா என் கூட ஒன்றா சுற்றினதுனால என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறீங்க. அதே அன்வர் கூட சுற்றி இருந்தா இப்படி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருப்பீங்களா? இது தேவையில்லாத பேச்சு. நீங்கள் பேசுகிறது தான் சார் தேவையில்லாத பேச்சு. இது தப்பான கண்ணோட்டம், மாற்றிக்கோங்க. நான் என்ன கண்ணோட்டத்தோட பேசுகிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் சார், யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அது நம்மளோ, நமக்கு தெரிஞ்சவங்களோ, நமக்கு வேண்டப்பட்டவங்களோ இருக்கக்கூடாது. இருந்தால் அசிங்கமாயிடும், அப்படி தானே? அப்போ இந்த ட்ரைனேஜ் கால்வாயெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்களே, அவங்களாம் இதுக்காகவே பிறந்தவங்களா? ஒருத்தன் எப்படிப்பட்டவன், அவன் தகுதி என்னன்றது அவன் செய்கிற வேலையில் இல்லை சார், அவன் நடந்துக்கிற நடவடிக்கையில் தான் இருக்குது. நீங்கன்னு இல்லை, யார் என்ன சொன்னாலும் தேவைப்பட்டால் மறுபடியும் கூச்சப்படாமல் அதை செய்வேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் சொல்லாதீங்க. உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள், என் பின்னாடி சுற்ற வேணாம். நிறுத்து. படித்த பையனு மரியாதையாக பேசினா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போகிற. இதுக்கு மேலே என் பொண்ணே வந்து உங்ககிட்ட பேசினாலும் நீ பேசக்கூடாது, சரியா? கிளம்பு.
நான் சொன்னதில் ஏதாவது தப்பா சார்? என் பொண்ணு லவ் பண்ணுறான்றதுக்காகலாம் சொல்லலை சார். ஆஸ் அ பர்சனாக அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சார் சொன்னேன். ஆனால் அதை கூட அவன் புரிஞ்சுக்காம சம்மந்தம் இல்லாமல் ஏதேதோ பேசினான். அதான் சார் கோவப்பட்டு திட்டிட்டேன். அதான் சார் அந்த பையனை நான் கடைசியாக பார்த்தது. நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பாவை எனக்கு தெரியும். நான் செஞ்ச வேலைக்காக முதல் தடவை என்னை பாராட்டினவர். எந்த வேலையை செஞ்சதுக்காக பாராட்டினாரோ அதே மறுபடியும் செய்யாதேன்னார். உனக்காக. ஒரு வேளை அவர் சொன்னதை கேட்டிருந்தா நேரம் எனக்கு எதுவும் ஆகியிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் என்கிட்ட என்னெல்லாம் சொன்னார் தெரியுமா? ஒழுங்காக காலேஜ் படித்து முடி, ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படிலாம் சொன்னார். ஆனால் நீ தான் தேவையில்லாமல் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, நான் ஒன்றும் உன்னை லவ்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னேன். அதனால தான் அவர் கோவப்பட்டு என்னை வெளியே போ, இனிமேல் அவர்கிட்ட பேசாதேன்னார். அதை தான் நீ பார்த்துருக்க. உன்னை உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அதை புரிஞ்சிக்காம அவரை போய் முதல்ல அவரை போய் பார். அவரை விட உனக்கு நல்லது நினைக்கிறவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பா, அப்பா எங்கப்பா இருக்கீங்க? அப்பா ப்ளீஸ்ப்பா, என் முன்னாடி வாப்பா. அப்பா உன் கூடயே தாம்மா இருக்கேன், எங்கேயும் போகல. அகிலா, நான் பேசுகிறது கேட்குதா? கேக்குது. உங்கள் அப்பா இங்கே தாம்மா இருக்காரு. பொறுமையாக கண்ணை திறந்து பாருங்க. அரவிந்த் சடனாக இறந்தது அகிலாவால் ஏற்றுக்க முடியல. அது அவள் ஆள் மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அரவிந்த் ஃபோன் எடுக்கலன்னதும் அன்னைக்கு அவள் அப்பா கிட்ட போய் சண்டை போட்டிருக்கா. இன்னொரு தடவை அவனை பற்றி இங்கே பேசுனேன், அவ்வளோதான். பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு. அவன் செய்கிற வேலைக்கு சீக்கிரம் செத்துருவான் போல. யாரும் எதிர்பார்க்காத விதமாக அவர் சொன்ன மாதிரியே அரவிந்த் இறந்துட்டான். அவனோட இறப்பு அப்நார்மலாக இருந்ததுனால அதுக்கு காரணம் ஏதோ ஒரு விதத்தில் அவள் அப்பா தான்னு அவள் ஆள் மனசில் பதிஞ்சிருக்கு. நான் கொடுத்த 2 செஷனில் அவளுக்கு நான் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. அரவிந்த் சாவுக்கு காரணம்னு அவள் நினைக்கிற அவள் அப்பாவை அவளே கொள்றதன் மூலமாக முதல்ல அவள் ஆள் மனசை திருப்தி அடைய வச்சேன். என்னாச்சுமா உனக்கு? அகிலா, சக்தி கிட்ட வராத. என்னடி பண்ண அப்பாவை? என்னடி பண்ண அப்பாவை? பேச்சு மூச்சலாம இருக்கிறது. அப்பாவுக்கு பேச்சு மூச்சே இல்லடி. அப்போ அவள் ஓரளவுக்கு நார்மலாவா. அந்த நேரத்தில் அவளுக்கு உண்மையாக நடந்தது என்னன்னு புரிய வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதை நான் சொல்கிறத விட உன் அப்பா மேலே என்னடி போவோம்? அரவிந்தே சொன்னான் அவள் ஆள் மனசில் இன்னும் நல்லா பதியும்னு. இந்த மொத்த பிளேயும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி. ரிலாக்ஸ். எனக்கு தெரியும், அதனால்தான். அக்கி, ரிலாக்ஸ். அக்கி, உன்னை உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அதை புரிஞ்சிக்காம அவரை போய் முதல்ல அவரை போய் பார். அவரை விட உனக்கு நல்லது நினைக்கிறவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அவரை விட உனக்கு நல்லது நினைக்கிறவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. என்னோடய ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சுது. ஆனால் அரவிந்த் கேஸ் இன்னும் முடியலை. யூ ஆர் ரியலி கிரேட் சார். நீங்கள் பண்ண ட்ரீட்மெண்ட் எக்ஸ்ட்ரானரி சார். சினிமாவில் கூட எனக்கு பார்த்ததே இல்லை சார். எத்தனையோ பேர் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேய் ஓட்ட வந்தாங்க. வந்தவங்க எல்லாம் வேப்பிலையில் அடிக்கிறேன், சாட்டையில் அடிக்கிறேன்னு என் பொண்ணை ஹர்ட் பண்ணாங்களே தவிர யாரும் குணப்படுத்தலை. ஆனால் நீங்கள் உங்கள் விரல் கூட படாமல் முழுசாக குணப்படுத்தி கொடுத்துட்டீங்க. எப்படி நன்றி சொல்கிறேன்னே தெரில சார். ஆமாம், அகிலா இப்போ எங்கே இருக்கா? நீங்கள் தானே சார் கொஞ்ச நாளைக்கு இந்த அட்மாஸ்பியரில் இருக்க வேணாம்னு சொன்னீங்க. அதான் அப்பா அவளை யூஎஸில் இருக்க மாமா வீட்டுக்கு அனுப்பி விட்டார் சார். அதான் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சே சார். அப்புறம் ஏன் மறுபடியும் பார்க்கணுன்னு வர சொன்னீங்க? ஆமாம், அரவிந்த் எப்படி இறந்தான்னு சொன்னீங்க? ஏதோ வைரஸ் ஃபீவர்னு சொன்னாங்க சார். ஏன் சார்? இது அரவிந்த் சாகரத்துக்கு 4 நாள் முன்னாடி ப்ளட் செக் பண்ண ரிப்போர்ட்.
அண்ட் இது அவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அரவிந்தன் அக்காவோட கிளாஸ்மேட். அக்கா அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். அவர் நல்ல பையன், நல்ல படிப்பார், எல்லாருக்கிட்டேயும் செம ஜாலியாக பேசுவார். அரவிந்த் நல்ல பையன் தான் சார். அவனை எல்லாருக்கெல்லாம் பிடிக்காது. அவன் ஜாலியான டைப்லாம் கிடையாது. நான் கூட அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர்கிட்ட பேசினாலே போதும், எல்லாருக்கும் அவர் பிடிச்சிரும். இப்போ பார் புக்ஸ் படிச்சுட்டு கம்யூனிசம் பேசிட்டு எல்லோரும் சம்மன் சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பான் சார். அதனாலே அவனை எல்லாருக்கும் பிடிக்காது சார். அகிலா தம்பிக்கிட்ட கூட ஏதோ பிரச்சனைன்னு ஒரு முறை சொன்னான். ஆனால் அது என்னன்னு முழுசாக தெரியல சார். சக்தி எதை பற்றியும் தெரியாத ஒரு சின்ன பையன் நினச்சேன். ஆனால் அவன் ஸ்மார்ட்டாக உண்மையும் பொய்யும் கலந்து என்கிட்ட சொல்லியிருக்கான். அண்ட் அகிலாவுக்கு அவன் வீடியோ கால் போடலை, அவங்க பேசின வீடியோவை எடிட் பண்ணி அனுப்பியிருக்கான். இதெல்லாம் ஏன் அவன் பண்ணணும்? இது அவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இன்னும் ட்ரீட்மெண்ட் முடியல சக்தி. இனிமே தான் ஆரம்பிக்க போகுது.